ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ டிஆர்பி எக்ஸாம் நியூஸ் பத்தின தகவல் வந்து எப்படி மேக் பண்ணது. டெட் எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் வந்து முடிஞ்சு, அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்து ப்ராசஸ். இந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 4,80,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தளவு வந்து குறைவான ஒரு எண்ணிக்கை தான். காரணங்கள் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் பிஎட் இப்போ ஃபைனல் முடிச்சாங்க பாருங்க, அவங்க மேக்சிமம் வந்து இதில் அப்ளை பண்ணல. அதான் ஒரு உண்மையான தகவல். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து காலேஜஸ் வந்து வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அந்த கேண்டிடேட்ஸ் யாருமே அப்ளை பண்ணாதான் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெட் கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதுனால, பட் அந்த எக்ஸாமுக்கு ஆசிரியர்களும் வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. பிளஸ் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கிட்டத்தட்ட 2,30,000 பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்ப டிஎன்பிசியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அப்ளை பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தேவைகள் வந்து அதிகமா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா தேவை அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறதுனால எலிஜிபிலிட்டியை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஒரு உண்மையான தகவல். செகண்ட் இயர் கேண்டிடேட்ஸும் இதுல அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் பக்கம் இதுல வந்து அப்ளை பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா காலேஜ் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் எக்ஸாம் நெட் எக்ஸாமும் எலிஜிபிள் இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து அப்படி எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனா பட் இன்றைய காலகட்டத்துல அது வந்து கட்டாயமாக்கப்படுது. கண்டிப்பா ஸ்கூல்ல ஒர்க் பண்றதுக்கும் எலிஜிபிலிட்டி வந்து பாஸ் பண்ணிருக்கும், டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அப்ப எந்த அளவுக்கு நம்ம இதுல வந்து ஆர்வம் கொடுத்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஸ்கூலுக்கு அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா டெட் நம்மளுக்கு தேவை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப நம்ம இருக்கிறனால கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ண இல்லாம பிளஸ் அது இல்லாம இன்னும் 2 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து 6 டைம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே ஆஸ் பர் த கவர்மெண்ட் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு அவங்க ஷெட்யூல் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. இதை ரெஸ்ட் நம்மளுக்கு மார்க் எது வந்து போனஸ் மார்க் எது இதை படி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி எதுவும் அதை பத்தி நம்மளுக்கு தகவல் தெரியல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா கட்டாயம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து போக போறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு இது அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நடைபெற்று இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தளவு வந்து அந்த எக்ஸாம் வந்து நம்ம இந்த டிஎன் டெட்னு வைக்க மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டெட் எக்ஸாம் வந்து மாத்தி அமைச்சு அவங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மார்க் ஸ்கோர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமா இருக்கு. இந்த மார்க் ஸ்கோர் பண்றது வந்து மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்து அது வந்து கம்பேரிசனா வந்து பாத்தீங்கன்னா குறைவா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து தேர்வுகள் வந்து அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க, மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் வந்து அது மாதிரி வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அந்த 82 மார்க்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 60 மார்க் எடுத்தானா போதும், ஒரு 1 டைம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 82 கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த தகவல் வந்து நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.